வணக்கம். இன்னைக்கு நாம இச்சையின் விபரீத பயணம் அப்படிங்கிற ஒரு படைப்பிலிருந்து ஒரு சின்ன ஆனா ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு பகுதியை எடுத்து பேச போறோம். வணக்கம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப சுருக்கமான ஒரு குறிப்பு தான். ஆனா இதுக்குள்ள மனித உறவுகளோட சில சிக்கலான விஷயங்கள், வாழ்க்கையோட சில எதிர்பாராத திருப்பங்கள் பத்தி பேசப்பட்டிருக்கு. சரி, இப்ப இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பம், அதுல அண்ணன், தம்பி, அப்புறம் தம்பியோட மனைவி, இவங்க 3 பேருக்கும் நடுவுல நடந்த சில அசாதாரணமான விஷயங்களை பத்தி பேசுது. ஆமா, இது வெறும் கதை மாதிரி இல்லாம மனித மனசோட ஆழத்தையும் சூழ்நிலைகள் எப்படி மனுஷங்கள மாத்துதுங்கிறதையும் கொஞ்சம் தொட்டு காட்டுற மாதிரி இருக்கு. இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த அண்ணனும் தம்பியும் கொஞ்ச காலத்துக்கு தம்பியோட மனைவி கூட சேர்ந்து ஒரு மாதிரி நெருக்கமான உறவுல இருந்திருக்காங்க. உம், அந்த மூலத்துல அதுக்கு காம களியாட்டம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமா. அதுவும் பாருங்க, இது ஏதோ ஒரு நாள் நடந்த மாதிரி இல்ல. பல நாட்களாக நடந்ததாக சொல்றாங்க இது. அது எவ்ளோ தீவிரமா, தொடர்ச்சியா இருந்துச்சுன்னு காட்டுது இல்லையா? நிச்சயமா அந்த கால அளவு முக்கியம். அதுல அதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த மனைவி இதுக்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் சம்மதித்ததாக ஒரு வரி வருது. ஆமா, அதுதான் அது பல கேள்விகளை எழுப்புது. கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, 3 பேரும் சேர்ந்து விடிய இரவு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள்லயும் ஈடுபட்டதா இந்த குறிப்பு சொல்லுது. உம், அந்த வார்த்தைகளே ஒரு மாதிரி எல்லை மீறல குறிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படி தோணுது. அப்புறம் பாருங்க, கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. என்ன திருப்பம்? அந்த அண்ணன் திடீர்னு ஒரு விபத்துல இறந்து போயிடுறாரு. ஓ, அப்படியா? சரி. இதுதான் அந்த மொத்த சூழ்நிலையையும் மாத்தி போடுற மாதிரி ஒரு நிகழ்வா அமையுது. ஆமா, ஒரு முக்கியமான புள்ளி அது. கடைசியா அந்த குறிப்பு எப்படி முடியுதுன்னா, அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பியும் மனைவியும் ஒரு திருந்திய வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு சுருக்கமா முடிச்சிடுறாங்க. உம், ரொம்ப சுருக்கமா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய யோசிக்க வைக்குது. ஆமா, ரொம்ப சின்ன பகுதி தான், ஆனா நிறைய அடுக்குகள் இருக்கு. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போமா? இதுல என்னென்ன அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கலாம்? கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க ஆரம்பத்துல சொல்ல மாதிரி அந்த உறவோட தன்மை பல நாட்களாக நீடிச்சதுங்கிறது சும்மா இல்ல. ஆமா. அது ஒரு நீண்டகால சிக்கலான சூழ்நிலையா இருந்திருக்கணும். அந்த 3 பேரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவங்க உறவு ஒரு மாதிரி ரகசியமாவோ இல்ல ஒரு பதட்டமான நிலையிலயோ போயிருந்திருக்கலாம். இருக்கலாம். ரெண்டாவதா அந்த மனைவியோட நிலைமை, அந்த வேறு வழியில்லாம சம்மதித்தாங்கிற வார்த்தை, அதுக்குள்ள அதிகாரம் சமநிலை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு. உண்மைதான். அது வெறும் உடல் ரீதியான கட்டாயமா இருக்கணும்னு இல்ல, மன ரீதியான அழுத்தம் இல்ல சமூக சூழல் இல்லனா பொருளாதார ரீதியா சார்ந்து இருக்கிறது, இப்படி எதுவும் வேணா இருக்கலாம். ஆமா, ஆமா. அந்த சம்மதம் உண்மையிலேயா உங்க சுதந்திரமா எடுத்த முடிவா இல்ல தவிர்க்க முடியாததா? குறிப்புல முழுசா இல்லனாலும் அந்த வார்த்தை அந்த பெண்ணோட கஷ்டமான நிலைய காட்டுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அத? இல்ல, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த வேறு வழி இல்லாமங்கிறது மனசு விட்டு போகல. ஏதோ ஒரு பெரிய சிக்கல் அந்த உறவுக்குள்ள இருந்திருக்குன்னு நல்லா தெரியுது. ஒருவேளை அவங்க ரொம்ப பலவீனமான நிலையில இருந்திருக்கலாம். ம். ஆனா இதுக்கு மேல விளக்காததால நம்ம யோசிக்க தான் முடியுது. அப்புறம் அந்த காம களியாட்டம், விடியிரவு கொண்டாட்டம்னு எல்லாம் சொல்றாங்களே, ஆமா, அந்த வார்த்தைகள் அதெல்லாம் சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தைகள் இல்ல. அந்த விஷயங்களோட தீவிரத்தையோ இல்ல ஒரு ஒழுக்க மீறலையோ காட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். உண்மையான வர்ணனையா தெரியல பாருங்க. எப்படி சொல்றீங்க? அது அந்த செயல்கள் மேல ஒரு குறிப்பிட்ட பார்வைய, ஒரு தீர்ப்பு கூட சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு எச்சரிக்கை உணர்வு மாதிரி. கதைய சொல்றவங்களோட எண்ணத்தை கூட அது காட்டலாம். ஓ, சரி சரி. நீங்க சொல்றது ஒரு கோணம் தான். அடுத்து அந்த திருப்பம், அண்ணனோட மரணம், ஆமா, முக்கியமான கட்டம். அதுதான் எல்லாத்தையும் மாத்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சாவு, அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி ஒரு திருந்திய வாழ்க்கைக்கு காரணமா அமையும்? இது பயத்தினால வந்த மாற்றமா இருக்குமா, இல்ல வேற ஏதோ ஆழ்ந்த காரணம் இருக்குமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க. திடீர்னு ஒரு மரணம், அதுவும் இப்படி ஒரு நெருக்கமான உறவுல இருந்த ஒருத்தரோட மரணம் மனசளவுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ம். ஒன்னு, மிச்சம் இருக்கிற 2 பேருக்கும் அவங்க செஞ்சிட்டு இருந்த விஷயத்தோட தீவிரமும் அதோட விளைவுகளும் புரிஞ்சிருக்கலாம். ஒரு குற்ற உணர்வு இல்ல ஒரு பயம் கூட வந்திருக்கலாம். சரி. அது அவங்கள யோசிக்க வச்சு பாதைய மாத்த தூண்டியிருக்கலாம். ஆனா இன்னொரு கோணமும் இருக்கு. என்னது? ஒருவேளை அந்த அண்ணன் தான் அந்த சிக்கலான உறவுக்கு முக்கிய காரணமா இருந்திருந்தா, அவரோட தூண்டுதலால தான் அந்த களியாட்டங்கள் நடந்திருந்தா, ஓ, அப்படிங்களா? அவர் போனதுக்கு அப்புறம் அந்த உறவோட டைனாமிக்ஸ், அதாவது அந்த இயக்கமே மாறி போயிருக்கும்ல. அந்த பழைய வாழ்க்கை தொடர்றதுக்கான காரணம் இல்லாம போயிருக்கலாம்.
அதனால இது உண்மையான மனமாற்றமா இல்ல சூழ்நிலை மாற்றத்தால் வந்ததாங்கிறது தான் இங்க பெரிய கேள்வி. அப்போ அந்த மாற்றம் ஒரு ஒரு எஸ்கேப் மாதிரி கூட இருந்திருக்கலாம்னு சொல்றீங்களா? அதாவது மரணம் துயரம் தான், ஆனா அது அவங்களுக்கு அந்த சங்கடமான ஆபத்தான சூழ்நிலையில இருந்து வெளியே வர்ற ஒரு வழியை கொடுத்துருச்சுன்னு. அதுவும் சாத்தியம்தான். சில சமயம் ஒரு இழப்பு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விடுபடவும் புதுசா ஆரம்பிக்கவும் ஒரு வாய்ப்பா அமைஞ்சிரும். அந்த மரணம் அந்த பழைய கதையை முடிச்சு வச்சு அவங்கள வேற வழியில போக வச்சிருக்கலாம். அந்த திருந்திய வாழ்க்கை ஒரு நிம்மதிக்கான தேடலா கூட இருக்கலாம். இது அந்த திருந்திய வாழ்க்கைங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குது. அது நிஜமான மனமாற்றமா இல்ல வெளிய தோற்றமா? மூலத்துல அதுக்கு மேல விளக்கம் இல்லாதது நம்மள இன்னும் யோசிக்க வைக்குது. ஆமா, ஒருவேளை சமூகத்துக்காக அப்படி வாழ்ந்தாங்களா, இல்ல அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாம ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடி போனாங்களா? நிச்சயமா. திருந்திய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவ். அதாவது ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறும். வெளியில இருந்து நம்மால அதோட உண்மையான தன்மையை சொல்ல முடியாது. ம் சில சமயம் பெரிய அதிர்ச்சிக்கு அப்புறம் மக்கள் வாழ்க்கைய சரி பண்ணிக்குவாங்க. அது உண்மையா இருக்கலாம், இல்ல பழைய காலத்து நிழல்ல இருந்து தப்பிக்கிற வழியா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த அண்ணன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அதே வாழ்க்கை தொடர்ந்திருக்குமா? இல்ல வேற மாதிரி சிக்கல்கள் வந்திருக்குமா? இதுக்கெல்லாம் பதில் இல்ல. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அந்த குறிப்பு நடந்தத நடந்த மாதிரி சொல்லுது. ஒரு சிக்கலான உறவு, அது தொடருது, திடீர்னு முடியுது, அப்புறம் ஒரு மாற்றம். இதுல எந்த விதமான தீர்ப்பும் சொல்ற மாதிரி தெரியல. கரெக்ட். இது நம்மள தான், வாசகர்கள தான் அத பத்தி யோசிக்க வைக்குது. ஒருவேளை அதுதான் இந்த மாதிரி கதைகளோட நோக்கமா இருக்குமோ? இருக்கலாம். அதோட நேரடி தன்மை, வெளிப்படையான தீர்ப்பு இல்லாம இருக்கிறது. அதனாலதான் இதை நம்மள இன்னும் கவனிக்க வைக்குது. இது ஒரு நிகழ்வோட சுருக்கமான அறிக்கை மாதிரி இருக்கு. ம் உங்கள மாதிரி கேக்குறவங்கள அவங்க பார்வை, அவங்க அனுபவத்தோட இத பார்க்க வைக்குது இந்த மாதிரி கதைகள். சில சமயம் கஷ்டமா இருந்தாலும் சரி, குழப்பமா இருந்தாலும் சரி, மனித இயல்போட பல பக்கங்கள பத்தி, ஆசை, தப்பு, வருத்தம், பயம், மாற்றம் இதெல்லாம் பத்தி யோசிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது. மனித ஆசைகள் எவ்வளோ தூரம் போகும், அதோட விளைவுகள் எவ்வளோ கடுமையா இருக்குன்னு இது காட்டுது. அதே சமயம் ஒரு துயரம் இல்ல ஒரு இழப்பு, அது எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கை பாதையே மாத்த முடியுங்கிறதையும் இது உணர்த்துது. மிக சரியா சொன்னீங்க. இதுல தனிமனித ஒழுக்கம், சமூக கட்டுப்பாடு, தனிப்பட்ட சுதந்திரம், இதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பதட்டமும் தெரியுது. குறிப்பா அந்த வேறு வழி இல்லாம சம்மதிச்ச நிலைமை. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அது சுதந்திரம் தேர்வுங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கேக்குது. சம்மதம்ங்கிறது எந்த அழுத்தமும் இல்லாம முழுசா புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறது. ஆனா நிஜ வாழ்க்கையில, குறிப்பா சிக்கலான உறவுகள்ல அது அவ்வளவு சுலபமா இருக்குமா? இல்ல, இருக்காது. இந்த குறிப்பு ரொம்ப சின்னதா இருந்தாலும் அது எழுப்புற கேள்விகள் ரொம்ப பெருசு. அந்த அண்ணனோட மரணம் ஒரு விபத்துன்னு சொன்னாலும் அந்த சூழ்நிலையில அது ஒரு தண்டனையா இல்ல ஒரு விடுதலையா கூட பார்த்திருக்கலாம். ஆமா, அந்த தம்பத்தினர் அதை எப்படி பார்த்திருப்பாங்க? அதுவும் ஒரு நல்ல கேள்வி. ஒரு நிகழ்வோட அர்த்தங்கிறது அதை யார் பாக்குறாங்களோ அவங்கள பொறுத்தது தானே. அந்த மரணத்தை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கங்கிறது தான் அவங்களோட திருந்திய வாழ்க்கையோட தன்மையை தீர்மானிச்சிருக்கும். எப்படி? அது குற்ற உணர்ச்சியால வந்த மாற்றமா, இல்ல ஒரு தடையா இருந்தவர் போனதால கிடைச்ச நிம்மதியா, இல்ல உண்மையிலேயே வாழ்க்கையோட நிலையாமை பத்தின புரிதலா? இதுல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான திருந்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகும். அப்போ இந்த சின்ன பகுதியிலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? எதை நாம முக்கியமா யோசிக்கணும்? முதல்ல, மனித உறவுகள் எவ்ளோ சிக்கலானது, அதுல சுலபமான பதில்கள் இல்லாத சூழ்நிலைகள் இருக்குங்கிறத நாம ஏத்துக்கணும். சரி. ரெண்டாவதா, சம்மதம்ங்கிற வார்த்தையோட முக்கியத்துவத்தையும் அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களையும் இது ஞாபகப்படுத்துது. குறிப்பா அதிகார சமநிலை இல்லாத இடங்கள்ல சம்மதத்தோட பொருள் என்னன்னு யோசிக்க வைக்குது. ஆமா. மூணாவதா, வாழ்க்கை எவ்வளவு கணிக்க முடியாதது. ஒரு எதிர்பாராத நிகழ்வு, குறிப்பா ஒரு இழப்பு, எப்படி ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் மாத்தி போட முடியுங்கிறத இது காட்டுது. ஆக நாம இன்னைக்கு பார்த்த இந்த குறிப்பு மனித ஆசைகளோட கணிக்க முடியாத பயணம், அதோட விபரீதங்கள், அப்புறம் ஒரு துயரத்துக்கு பிறகு வர்ற வாழ்க்கை மாற்றங்கள், இது எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கமா ஆனா தீவிரமா நம்ம முன்னாடி வைக்குது. சம்மதம், ஒழுக்கம், மாற்றம் மாதிரியான வார்த்தைகளோட ஆழமான அர்த்தங்களை பத்தி நம்மளை யோசிக்க வைக்குது. ஆமா, இது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? ஒரு பெரிய துயரம் இல்ல ஒரு இழப்பு, அது ஒரு தனி மனுஷனோட அடிப்படை குணத்தையும் அவங்க எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிற விதத்தையும் எந்த அளவுக்கு, எவ்ளோ நிரந்தரமா மாத்த முடியும்?
ம். அந்த மாற்றம் அது எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு நாளைக்கு நிக்கும்? நீங்க கேட்ட அந்த கடைசி கேள்வி அதுதான் இங்க ரொம்ப முக்கியம்னு தோணுது. கேக்குறவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கதையில சொல்ற அந்த திருந்திய வாழ்க்கைங்கிறது அந்த 2 பேரோட உள்ளிருந்து வந்த ஒரு உண்மையான மனமாற்றமா? ம். இல்ல அந்த அண்ணங்கிற ஒரு காரணம் இல்லாததால வேற வழி இல்லாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்திக்கிட்ட ஒரு வெளி தோற்றமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிக்கிறது தான் ஒருவேளை இந்த உரையாடலோட நோக்கமா இருக்கலாம்.